மாண்புமிகு துணை பேரவைத் தலைவர் அவர்களே, லால்குடியில் அரசு மருத்துவமனையில் தலைமை மருத்துவமனையாக தரம் உயர்த்த வேண்டும் என்பது தொகுதி மக்களின் நீண்ட நாள் கோரிக்கையாகும். மேலும் பெண்களின் நலனை கருத்தில் கொண்டு 24 மணி நேரமும் சேவை வழங்கும் மகப்பேறு மற்றும் மகளிர் நல மருத்துவரை உடனடியாக நியமிக்க கேட்டுக்கொள்கிறேன். அழுதலைப்போர் மற்றும் பெருவளப்போர் அரசு ஆரம்ப சுகாதார நிலையங்களை தரம் உயர்த்தி மருத்துவமனைகளாக மாற்றுவதுடன் ஊட்டத்தூரில் புதிய அரசு ஆரம்ப சுகாதார நிலையம் அமைக்க அரசு நடவடிக்கை எடுக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். லால்குடியில் வீட்டு வாரியம் கட்டித்தருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். பின்தங்கிய மக்கள் அதிகம் இருப்பதால் கோவையில் இருந்து நேபாளி ஈசா யோகா சென்டரிலிருந்து 72 பேர் போயிருக்கிறார்கள். அவர்களை பத்திரமாக அழைத்து வருமாறு கேட்டுக்கொள்கிறேன். நீர்நிலைத்துறை அமைச்சர்கிட்ட மனு கொடுத்திருக்கோம் தூர் வாரத்துக்கு லால்குடிக்கு, அது கொஞ்சம் பரிசீலனை பண்ணுமாறு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். மாண்புமிகு உறுப்பினர் திரு மு. அப்துல் வஹாப். மாண்புமிகு பேரவை துணைத் தலைவர், தாழ்மையான வேண்டுகோள் உறுப்பினருக்கு கொஞ்சம் சீக்கிரம் முடிச்சிருங்க. மாண்புமிகு பேரவை துணைத் தலைவர் அவர்களே, சமூக நீதிக்கு வித்திட்ட பகுத்தறிவு தந்தை பெரியார், சமத்துவம் காத்திட்ட பேரறிஞர் அண்ணா, மொழிமானம் இனமானம் தன்மானம் காத்து தமிழரை தலைநிமிரச் செய்த திராவிட இயக்கத்தின் தன்னிகரில்லா பேரரசர், தங்க தமிழ் கொண்டு வங்க கடல் தாளாட்டும் திராவிட வேந்தர், முத்தமிழறிஞர் தலைவர் கலைஞர் அவர்களின் முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். 2021, 26 ஆகிய 2 சட்டமன்ற தேர்தல்களிலும் பாளையங்கோட்டை தொகுதியில் திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் களம் காண வாய்ப்பளித்து பண்பாட்டு பகலவன், பார்போற்றும் நல்லவர், அவதூறுகளையும் துரோகங்களையும் பொது வாழ்க்கையில் எதிர்கொண்டு மனங்கலங்காமல் மக்களுக்காக பயணித்த மாமன்னர், சினம் பொங்கும் அளவுக்கு சிறியோர் தம் இழிமொழி பழிமொழிகளை பொருட்படுத்தாமல் அலட்சியப்படுத்தி பகை நடுங்கிட படைகளன் ஏந்தி தமிழ் மக்களுக்கு, தமிழ்நாட்டின் வளர்ச்சிக்கு தன்னை அர்ப்பணித்து அரும்பணியாற்றி ஓய்வுக்கு ஓய்வு கொடுத்த உழைப்புச் சூரியன், திராவிட முன்னேற்ற கழக தலைவர், என் உயிரினும் மதிப்பிற்கும் உயிரினுக்கு மேலான தலைவர், மதிப்பிற்குரிய முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களே, தமிழ்நாட்டின் துணை முதலமைச்சராக இருந்து தமிழ்நாட்டின் வளர்ச்சிக்கு அல்லும் பகலும் அயராது பாடுபட்டு இன்று தமிழ்நாடு சட்டப்பேரவையின் எதிர்க்கட்சி தலைவராக இருந்து சட்டமன்றத்தில் எங்களை வழிநடத்துகின்ற மாண்புமிகு உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கும், திருநெல்வேலி மாவட்டத்தின் பொறுப்பு அமைச்சராக இருந்து சிறப்பான முறையில் செயலாற்றி மாவட்ட வளர்ச்சிக்கு நல்ல பல திட்டங்கள் கிடைத்திட அரும்பாடுபட்டு உதவிய சட்டமன்ற எதிர்க்கட்சி துணைத் தலைவர், மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய மாண்புமிகு KN நேரு அவர்களே, திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய துணை பொதுச் செயலாளர், திராவிட முன்னேற்ற கழக நாடாளுமன்ற குழு தலைவர், திருநெல்வேலியினுடைய மண்டல தேர்தல் பொறுப்பாளராக இருந்து திராவிட முன்னேற்ற கழக தேர்தலில் நெல்லை மாவட்டத்தில் வெற்றி பெறுவதற்கு பணியாற்றிய கனிமொழி கருணாநிதி அவர்களே, திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய சட்டமன்ற கொறடா முன்னாள் அமைச்சர் ஏவா வேலு அவர்களே, 2 சட்டமன்ற தேர்தல்களிலும் பெருவாரியான வாக்குகள் அளித்து என்னை அமோக வெற்றி பெறச் செய்த பாளையங்கோட்டை தொகுதி மக்களுக்கும், குறிப்பாக மேலப்பாளையம் மக்களுக்கும், எனது வெற்றிக்கு எதையும் எதிர்பாராமல் கடுமையாக உழைத்த திராவிட முன்னேற்ற கழக நிர்வாகிகளுக்கும், தொண்டர்களுக்கும், கழக உடன்பிறப்புகளுக்கும், தோழமை கட்சியினருக்கும் இதயபூர்வமான நன்றியை காணிக்கையாக்குகின்றேன். வரலாற்று சிறப்புமிக்க இந்த மாபெரும் அவையில் வீட்டிற்கும் அனைவருக்கும், அனைத்து சட்டமன்ற உறுப்பினர்களுக்கும் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். எனது பாளையங்கோட்டை சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட பகுதியிலே 108 கோடி ரூபாயில் கண்ணியமிகு காகிதமில்லத் பெயரிலே பிரம்மாண்ட அறிவுசார் நவீன டிஜிட்டல் நூலகம், ரூபாய் 47 கோடியில் மென்பொருள் தகவல் தொழில்நுட்ப பூங்கா, 67 கோடியில் பொருணை அருங்காட்சியகம் அமைப்பதற்கு வித்திட்ட கழக தலைவர் தளபதி அவர்களுக்கும், அன்றைய தினம் தொல்லியல் துறை அமைச்சராக இருந்த தங்கம் தென்னரசு அவர்களுக்கும் இந்த நேரத்தில் நன்றியினை காணிக்கையாக்குகின்றேன்.